எப்படி இருந்த மனுஷன இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு கடைசியில இப்ப நல்லவங்க மாதிரி விஜயகாந்த் அவர்கள் மரணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நியூஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இததான்ப்பா எங்களால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. இப்படி நம்ம சொல்ற மாதிரிதான் இப்ப தமிழக மீடியாக்கள் எல்லாருமே நியூஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஒரு சோகமான செய்தி, நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸை கேட்டிருப்போம். இந்த ஒரு நியூஸை கேட்ட உடனே தமிழக மீடியாக்கள் எல்லாருமே இத பத்தியே நியூஸ் கவர் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் எந்த மாதிரி ஒரு மனிதர் தெரியுமா? இவர் நடிப்புலையும் சரி, அரசியல்லையும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இவர் ஒரு நல்ல மனிதரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி எல்லாருமே புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியலுக்கு வரும்போது தமிழக மீடியாக்கள், ஒரு சில மீடியாக்கள் என்ன மாதிரி வேலையை பார்த்தாங்க அப்படின்றது நமக்கு கிளீனா புரியும். ஏன்னா அவர் தமிழக அரசியலுக்கு வந்தவனே தனக்குன்னு ஒரு தனி ஆதரவை கிரியேட் பண்ணாரு. 8% வாக்குகள் வாங்கினாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் க்ரோ ஆயிட்டு வந்தவனே ஒரு கட்டத்துல மீடியாக்களை பார்த்து ரொம்பவே எதிர்த்து நின்னாரு. உடனே பாத்தீங்கன்னா ஒரு சில மீடியாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே நடிகர் விஜயகாந்த் அவர்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட பேரை டோட்டலா டேமேஜ் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி அவரை பத்தி வீடியோஸ் போடுறது, ஃபுட்டேஜ் வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நல்ல ஒரு பாப்புலாரிட்டியில இருந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களோட பாப்புலாரிட்டி அப்படியே கீழே இறங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கீழ்த்தனமான வேலைகளை தமிழக மீடியாக்கள் பார்த்தாங்க. ஸோ இதனாலதான் நிறைய பேர் மீடியாக்களை பார்த்து கேள்வி கேட்கும் போது கூட இப்ப கூட ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நடிகர் விஜயகாந்த் அவர்களோட சாபம் உங்களை சும்மாவே விடாது, நல்லா இருந்த மனுஷனை எப்படி மூளையில உட்கார வச்சீங்க, உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க சமயத்துல அவரோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாகிட்டு இன்னைக்கு அவர் இல்லாத காலகட்டத்துல போய் அவர் அப்பேற்பட்ட மனுஷன், அவர் அந்த மனுஷன், இந்த மனுஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி வெக்கமே இல்லாம நியூஸ் போடுறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க செம்ம டென்ஷன் ஆகுது. இப்ப இந்த மாதிரி ஏன் நியூஸ் போடுறாங்க? இப்ப அவங்களோட டிஆர்பி ரேட்டுக்காண்டி இந்த மாதிரி நியூஸ் போடலாம், அவர் நல்ல ஊருன்னு சொன்னா நிறைய பேர் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட தமிழக மீடியாக்கள், ஒரு சில மீடியாக்கள் பண்ற வேலைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, அன்னைக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அவங்கள பார்த்து காரி துப்புனார் பாத்தீங்களா? இதுல தப்பே இல்லை அப்படின்னு தாங்க நமக்கு சொல்ல தோணும். ஏன்னா இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகளை தான் அவங்க தொடர்ந்து நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பயும் அதே மாதிரிதான் அவரோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டு இன்னைக்கு அவரை பத்தி வீடியோ போடுறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது தான் செம்ம டென்ஷன் ஆகுது. இன்னைக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னவனே அவர் பேசின பழைய வீடியோக்கள் எல்லாமே வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதுல அவரோட வீடியோ ஒண்ணு ரொம்பவே எல்லார் மனசையும் காயப்படுத்திருச்சுங்க. ஏன்னா அவர் அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏங்க எனக்குன்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஒரு சின்ன இடம் கொடுப்பீங்களே, அது போதுங்க. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம இறந்து குழிக்குள்ள போகும்போது நம்மளோட அருணாக்கயிறை கூட விட மாட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நம்ம உள்ள போவோம். அப்படிலாம் இருக்கும்போது காசு பெரிய விஷயமே இல்லை. எனக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இடம் கொடுங்க, அது போதும். 4 பேர் நீங்க இருக்கீங்க, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டீங்களா? இதுவே எனக்கு என்னைக்குமே போதும். காசை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். இது எனக்கு மக்கள் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அந்த ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா உண்மையிலே மனுஷன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பணத்தை பத்தி கவலைப்படாம யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஓடி போய் முதலா உதவி பண்ணக்கூடிய கேரக்டர் தான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள். ஸோ அந்த மனுஷனுக்கா இந்த நிலைமை அப்படின்ற போதுதான் நமக்கு ரொம்பவே கஷ்டமா வந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, இதுக்கு முன்னாடி அவர் 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாரு, இதே மாதிரி திரும்ப ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனவனே அதே மாதிரி குணமாய் வந்துருவாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு காலையில எந்திரிச்சவனே அவர் இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸை கேட்டவனே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் விஜயகாந்த் அவர்கள் விஷயத்துல மீடியாக்கள் பண்ண வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.